ஒரு நாட்கள் ஆண்டு இறுதி ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய 4ஆம் நாளுக்குள்ளாய் கடந்து வரும்படியான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் தம்முடைய கிருபை நம்ம மத்தியில வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லியது போல நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பலப்படுத்தும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி, எல்லா தடைகளை கர்த்தர் விலக்கும்படி, வரவேண்டிய தமிழ் ஜனங்களை கர்த்தர் எல்லா தடைகளை விலக்கி கொண்டு வரும்படி, இந்த கூட்டத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை கட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பெருமையோடும் மிகழ்ச்சியோடும் பேசுகிற எல்லா உதடுகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சத்தம் உயர்த்தப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னரா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களை மூடி இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட எல்லாரும் விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தில் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் எங்கள் மத்தியிலே
வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்தலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்தாதான் விடுதலை, அவர் வந்தாதான் சுகம். நீங்க கேட்டாதான் அவர் இறங்கி வருவார். ஆண்டவர் எங்கள் மத்தியில் உலாவுங்கன்னு கேளுங்க. உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இன்னும் 2 தடவை கேளுங்க. எங்கள் உலாவிடும் நல்லா சத்தத்தை உயர்த்தி. உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் உலாவுங்க அப்பா. எங்களுடைய ஆலயத்தில் உம்மை வரவேற்கிறோம் ராஜா. நீர் ஆளுகை செய்யும் சுவாமி. நீர் இருக்கிற இடத்துல விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்பா. இன்றைக்கு நம்முடைய ஜனங்களை எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறதோ எல்லா கட்டுகள் இன்று ராத்திரியில் அறுக்கப்படும்படி வல்லமை பரிபூர்ணமா எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் சுவாமி. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலாக எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தரின் ஆவியினால் எல்லாம் ஆகும். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். 41 நாட்களும் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாய் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நீதி செய்கிற தேவனா இறங்கி வருவார். 41 நாட்களும் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும்படி ஒரு கோழி தன் குஞ்சை பொரிக்கிறதுக்கு முன்பாக அந்த முட்டையை அடை காக்கிறது போல இன்றைக்கு கூட இந்த 41 நாட்கள் அடை காக்கும்படி வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள 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 கர்த்தருடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட 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 ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையை செய்வார். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். இந்த 41 நாட்கள் கூட்டத்தினுடைய 4ஆம் நாளிலே நாங்கள் கடந்து வர கிருபை செய்து காய்ச்சோம். கடந்த 3 நாட்களும் நீ செய்த மகத்தான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை உயிர் கொடுத்து பெரிய சேனைகளாய் அவளை நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் கூட கர்த்தாவே பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம், சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த 4 கூட்டங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் வேதனையோடு வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம், பாரங்களோடு வந்திருக்கிறோம்.
கேள்விகளோடு வந்திருக்கிறோம். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடைபெறுகிறது என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நம்பி உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாட போற பாடல்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்க போகிற வார்த்தையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதிகன மகிமையுமாக்கி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தெரிந்த ஒரு பாடலை பாடலாம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா? எண்ணி முடியாத அதிசயங்களை நான் ஆண்டு முழுவதும் எங்களுக்கு செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எண்ணி முடியாத நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகாதப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை, கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆண்டவர் செய்த நன்மையை ஈடு செய்யவே முடியாது. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து வாழ்வில் செய்தவரே. நிறைய பேர் நினைக்கிற ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஒன்றும் நான் கையெழுத்து கொஞ்சம் மூக்கு கீழே வச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறது யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ பேர் இல்லை, காலையில் வீட்டை விட்டு வெளியே போனவங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரல. ஆனால் கர்த்தர் உன்னை என்னை ஆசீர்வாதமாக பாதுகாத்து. இது நாம் எதாவது நல்லவங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இன்னொரு முறை. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வாக்கு நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வாக்கு நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும்
தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் நேசித்தீரையாமவா. குறைகளில் எல்லாம் என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நல்ல வாயன் திறக்கலாம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் மானையும் சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. மானையையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. பொழுதியில் இருந்து எடுத்தீரையா என் தலையை உயர்த்தி நீரையா. பொழுதியில் இருந்து எல்லாம் சொல்லுங்க நல்லா கண்களை மூடி. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் போற்றி பாடு. நீங்க மட்டும் பாட போறீங்க. வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால் தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா. எல்லாரும் சேர்ந்து கோடி கோடி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? இனி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. இனி
எண்ணி முடியாது அதிசயங்கள் என் வாழ்வில் செய், எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கடைசி அவதல்வ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகும். ஏசப்பா கோடி கோடி என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கரதுரபா கரதுரபா கரதுரபா. ஓ ஷபதுரபா கரலபா ஷியக்கதுரபா ஷபலபரபரபா ரீகபௌதி அக்கரலபா துரிகபா ஷபலபரபரபா கரபதுரி கபௌதி அக்கனமா ஷபலபூதரி அக்கதுரஹமௌதியா ஷமதுரபானியா கபலபௌதி அக்கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் தேற்றி நீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் இறையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நன்றி ராஜா, நன்றி தாமரை, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தனித்தவனா இருக்கிறான். என்னை கேட்டருளும் ராஜா, என்னை கேட்டருளும். இப்ப நீங்க என்ன கேட்கலனா, என் ஜெபத்தை நீங்க கேட்கலனா, நான் இடுகிற குக்குரலை நான் கேட்கலனா, இந்த உலகத்தார் என்ன பேசுவாங்க? கர்த்தரும் தெய்வம் தான் சொல்லுவாங்களே தவிர கர்த்தரே தெய்வம் சொல்ல மாட்டாங்க. கர்த்தரே தெய்வம் என்று சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணத்தக்கதா என்னை கேட்டருளும் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, என்னை கேட்டர். நான் தனித்தவனா இருக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன். எல்லா உதவிகளும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது, எல்லா ஆதாரங்களும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் கூட என்னை கைவிட்டு விட்டார்கள். மருத்துவர்களை நம்பினேன், அவர்களோட கைவிட்டு விட்டார்கள், முடியாது என்று சொல்லினார்கள். ஆனாலும் என்னை கேட்டருளுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். என் நியாயத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை
எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்டருளும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை கேட்டருளும். நான் தனித்தவனா இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். அவர்களோ 450 பேர் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். தாளந்த திறமையை நம்பி எங்களுக்கு எதிராக வந்திருக்கிறாங்க. ஈட்டியோடும் கேடகத்தோடு வந்திருக்கிறாங்க. நாங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் கர்த்தர் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? எங்களுக்கு விரோதமாகவும் எங்களுடைய சபைக்கு விரோதமாகவும் இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக போடுகிற எல்லா திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவீராக. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையில கட்டி சபிக்கிற சாத்தான், எல்லா குறை சொல்லுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற பிசாசு. ஜனங்கள் ஒரு மனமாய் இருக்கக்கூடாதபடிக்கு, ஜனங்கள் ஒற்றுமையாய் இருக்கக்கூடாதபடிக்கு கிரீசையில் எல்லாம் குறை சொல்லுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற பிசாசு. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற கொள்ள நெறிகளுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பெருமையோடும் இகழ்ச்சியோடும் நீதிமான்களாக எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற உதடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் இந்த ஊழியத்தில் இருக்கிறார் என்று சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு காணத்தக்கதாக இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையும் ஒரு எழுச்சியை உண்டாக்குங்க. இந்த மக்களை ஆசீர்வதிங்க. இங்க வர்ற மக்களை ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு பெருக்கம் உண்டாகட்டும். கையின் பிரயாசத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே சண்டைகள் சச்சரவுகள் தீர்த்து வைக்கப்படட்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு இந்த 4ஆம் நாள் கூட்டத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் மால் அழைக்கப்பட்டு மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஊழியத்தை வித்தியாசப்படுத்தி நீ காண்பிக்க முடியாது. நீ கரத்துல வந்திருக்கிற மறைவிலே ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவருடைய அந்த கிரியைகள் எல்லாம் ஒன்றும் வாய்க்காமல் போவதாக. என் ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மறைவிலே கிரியை செய்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போவது. ஒரு வழியாய் வருகிற அவர்களை 7 வழியாய் சிதற விட மாட்டேன். சிதறி ஓட செய்ய. ஆலயத்தில் நாங்கள் எதை செஞ்சாலும் அதை நேர்த்தியாய் ஒழுங்காய் செய்து முடிக்க எங்கள் மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையின் ஆவியை கட்டளையிடுங்க. ஒரு ஒருமனத்தை தாங்க. யாரும் எதற்கும் தடையா இருக்காதபடி எப்படிப்பட்ட ஊழியமானாலும் தடையா இருக்காது. நான் சபை எனக்கு என்ன செய்தது என்கிற கேள்விக்கு பதிலாக நான் சபைக்கு என்ன செய்தேன், என்னால் இந்த ஆலயத்துக்கு என்ன பிரயோஜனம், என்னால் நான் வசிக்கிற தெருவிலே எத்தனை ஆத்துமாக்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். இங்க வருகிற ஜனங்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜெபிக்கிற கூட்டமாக மாறணும். உலர்ந்து போன அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் உயிர் கொடுக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். முடங்கால்களை முடக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தா. நன்றியோடு நாங்கள்
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரே இயேசுவே என்று சொல்லி கர்த்தரை எல்லாரும் அப்படியே உணர்ந்து, உங்களை நம்பி வந்திருக்கோம்ப்பா. ஒத்தாசை வேற யாரும் இல்லை. பணபலம், படபலம், ஆள் பலம்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். தனித்தவனா இருக்கிறோம்மா. எங்களை கேட்டருளுகிற தேவன் நீர் தான். பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்று. கலைத்து போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஆறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. கேளுங்க கேளுங்க. ஏழை மாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை சுகமாய். நிறைய பேர் சத்தத்தை வைத்து பாடலே. சிலுவை சுகமாய் திருமாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே தமத என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் சத்தத்தில் கேட்டு இன்றைக்கு எனக்கு ஒரு பதிலை தாங்க, மாற்றத்தை தாங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய். கேளுங்க. கனிவோ ஆண்டவரே, கருத்தாய் என்ன விசாரிக்கப்பா. பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே தமத
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 41 நாட்கள் ஆண்டிறுதி ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய 4ஆம் நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நமக்கு கொடுத்த இந்த நேரங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று இந்த நாட்களை விசேஷித்து கொள்ள, கர்த்தருக்கென்று இந்த நாளை ஒதுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அவருடைய ஜனங்களாகி நாம் 41 நாட்கள் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்க வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 3 நாட்கள் தேவ கிருபையினால நிறைவடைந்திருக்கிறது. இன்னைக்கு 4ஆம் நாளுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த 41 நாட்களும் நாம் உண்மையுள்ள தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிலே முதலாவது, நம்முடைய தேவன் எதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ பதில் கொடுக்காத ஒரு இடத்துல ஜெபிக்கல. நம்முடைய ஜெபத்தை கேட்காதவரை நோக்கி நாம் ஜெபிக்கல. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்துக்கு ஏற்ற நேரத்தில் பதில் அளிக்கிற தேவனை இடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆகவேதான் அவருக்கு ஒரு பேர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறவர், கூக்குரலை கேட்கிறவர். ஆகாரின் கூக்குரலை கேட்டார். பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் சொல்லி தூரமா போய் நின்றுக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஆகாரை நோக்கி பார்த்தார். ஆமென். ஓ, அங்கே ஒரு துறவு இருக்கிறத பாரு, கண்களை ஏறெடுத்து பாருன்றார். அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆகாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரப்போது நல்லா தெரியும். ஆகவேதான் ஆகாருடைய சூழ்நிலை வருகிறதற்கு முன்பாகவே ஆகார் இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பான்னு நல்லா தெரியும். ஆகார் அங்க வருகிறதுக்கு முன்பாகவே அங்க ஒரு ஊற்றை ஆண்டவர் ஏற்கனவே வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளை உயிர் பிழைத்தது. இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எப்போதும் கேட்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் கடந்த நாட்கள் படிக்க ஆரம்பித்தோம். இயேசு சாமி சொன்ன ஓமையிலிருந்து ஆரம்பித்தோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணோம்? எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் ஒரு சலிப்பாயிடும் நமக்கு. என்னையா இது ஜெபம்? ஆனால் வேதம் சொல்லுது, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண, பதில் கிடைக்கிற வரைக்கும் விடாத. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். சோர்ந்து போனா, சோர்வுனாலே அங்க நம்பிக்கையற்ற ஒரு தன்மைன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்குள்ள சோர்வு வருதுன்னா அவன் நம்பிக்கை இழந்துட்டான் அர்த்தம். நம்பிக்கை இழக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சோர்வுக்கே நம்ம சோர்வு காட்டணும். ஆமென். எத்தனை பேர் விளங்குதுன்னு தெரியல. சோர்வே ஒதுங்கி போயிடும். ஐயோ, இவனை என்னன்னா வச்சு சோர்வு உண்டாக்குனா கூட இவன் சோர்ந்தே போக மாட்டானேன்னு சொல்லி அது நம்மகிட்ட சோர்ந்து போகணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்போ எப்படி ஜெபம் பண்ணோம்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எப்பொழுதும். அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, எப்பொழுதும் எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? நடந்துக்கிட்டே போகும்பொழுதே சில நேரத்தில் நான் எதிர்க்க சில பேர் கூப்பிடுவாங்க, பார்த்துட மாட்டேன், கோச்சிக்குவாங்க. அந்த நேரத்தில் நான் ஏதோ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி போவேன். ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரு மதுரையில் இருக்கார். இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு அவருக்கு. அவர் வாக்கிங் போவாராம். காலையில் வாக்கிங் போயிட்டு திடீர்னு கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி தோத்திரம் பண்ணி போகிறான். எல்லாம் நினச்சிக்கிறாங்களே எக்ஸசைஸ் பண்ணுவார். இவர் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி போவாராம். அவன் வீட்டுக்கு வருவாராம், லுங்கி விரித்து ஜெபம் பண்ணுவார். லுங்கி கட்டுங்கிறார்ல, மடிச்சு கட்டுற லுங்கியை ஆண்டவரை கொட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவார். விளையாட்டாக இருந்தாலும் மதுரையிலே ஒரு பெரிய ஊழியர் இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய சபை ஊழியம் தான் இன்னைக்கு. எப்பொழுதும்
அப்ப வெறும் அந்த மாதிரி தான் ஜெபம் பண்ண அர்த்தம் கிடையாது. வேதம் இப்படின்னு சொல்லுது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. 1 மணி நேரமாவது நீங்க என் கூட விழித்திருக்க கூடாதா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. தெசலோனிக்கருக்கு சபைக்கு எழுதுறார் பவுல், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, கேப்பே விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள் வேதம் சொல்லுது. அப்போ சோர்வே வரக்கூடாது. உனக்கு சோர்வு இல்லாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஜெபம் சரியா பண்ண வரலையா, தோத்திரம் பண்ணு. தோத்திரம் பண்ண தெரியுமா? தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. ஒருவேளை அது தீமையா இருந்தாலும் ரோமர் 8:28 என்ன சொல்லுது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. தீமையை கூட கர்த்தர் நன்மையா மாத்திடுவார். ஹல்லேலூயா. முன்னெல்லாம் பால் கெட்டு போச்சுன்னா கீழே போட்டுருவாங்க. ஆனா இப்ப அட்வான்ஸ், பால் கெட்டு போனாதான் பன்னீர். கெட்டு போன பாலையே ஒரு சாப்பிடுகிற ஆகாரமாக மாற்ற இந்த தேவன் வல்லமையுள்ள வரணும். உன் வாழ்க்கையில தீமையான காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற வல்லவர். கெட்டு போனதானே தயிர், உண்மைதானே? அம்மாமார்களை கேட்கிறேன், சகோதரிகளை, கெட்டு போனதானே தயிர்? அது தயிர் சாதத்தை மாதிரி உலகில் ருசியுள்ள ஒரு பதார்த்தம் கிடையாது. இல்லை எல்லாம் என்ன பார்க்குறீங்க? சாப்பிட்டு பாருங்க, தெரியும். கொஞ்சம் தயிர் கொஞ்சம் நல்லா அதில் சில காரியங்கள்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அப்போ கெட்டு போன ஒரு பாலை கர்த்தர் சுவை மிகுந்த ஒரு காரியமாக மாற்ற முடியும்னு சொன்னால், சில துன்பங்கள், சில தாமதங்கள், சில கஷ்டங்கள் வந்து உன்னை சோர்வடையினா தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். நாங்கள் போயிட்டு இருந்த திருச்சபையில் வயசா, நான் சின்ன பையனா இருக்கும்போது அவர் வயசு ஜாஸ்தி, வில்லியம்ஸ், அவர் பேர் வில்லியம்ஸ் அண்ணன்னுவாங்க. அவர் சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு வாதியார் வரலன்னா இவர் திடீர்னு வந்துடுவார். அவங்க பிள்ளைங்க கூட நல்ல இசை, இன்னைக்கு அவங்க பையன்தான் சபை நடத்துறாங்க. அவர் சொன்னார், சண்டே ஸ்கூல்ல சாப்பாடு கட்டி கொடுத்தாங்களாம் வீட்டில், பவர் ஹவுஸில் வேலை செஞ்சாராம். இலையில தானே கட்டி கொடுப்பாங்க அப்போல்லாம், இப்போ இருக்கிற சந்ததிக்கு தெரியாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர் வாங்கி தையலை வச்சு கட்டி கொடுப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வேலை செஞ்சுன்னு தர பாருங்க. நாய் தூக்கின்னு ஓடிச்சான் சாப்பாட்டு. நாய் தூக்கின்னு ஓடி, நாய் பின்னாடியே ஓடிக்கிறாரு. அது ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. யாருமா சாப்பாடே இல்லைன்னு பட்டினியாக வந்தா, அவர் சாப்பாடு வச்சிருந்தார் பாரு, வேலை செஞ்சிருந்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பெரிய வாசக்கால் விழுந்து 3 பேர் செத்துட்டாங்களாம். எத்தனை பேர் செத்துட்டாங்களா? இந்த இங்கே பௌரோசுனா தீமையை கத்தனா மாத்திட்டார் பாருங்க. நாய் கண்டி அவர் சாப்பாடு தூக்கிட்டு போடலன்னா இருக்கும், அவரை பிசாசு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிற தீமை நீங்க நினைக்கிறீங்க, ஒருவேளை அது உங்களுக்கு சோர்வு உண்டாகலாம். நீ ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, கர்த்தர் எல்லா தீமையும் உனக்கு நன்மையாய் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் நேற்றைய தினம் சிந்தித்தோம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பற்றி படிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இத்தனைக்கு அவங்க அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. ஒன்னு அவங்க ஆண்டவரை வெறுத்திருக்கலாம். இந்த ஜீவனுள்ள தேவன் என்னை இந்த மாதிரி அடிமை தேசத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாரே, நான் எங்க வீட்டில் சுதந்திரமா வாழ வேண்டிய ஆளாச்சே, என்னை கொண்டு வந்து இந்த சிறையிருப்பில் வச்சுட்டாங்களே சொல்லி அப்போ கூட ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்க மறுதலிக்கல. பெரிய சிலையை வைத்து நீ வணங்கிதான் ஆக வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படும். ராஜா கட்டளை இட்டார், செஞ்சுதான் ஆகணும். அப்ப கூட தைரியமா சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக இப்படி கைக்கா. நான் எப்படி கேட்கிறேன்,
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் ஊடாக சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேகோவும் கடந்து போகலனா, அக்கினி சூளையிலே அவர்கள் போடப்படலைன்னா, இந்த ராஜா உன்னதமான தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். 26ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய கர்த்தராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பது. இதுவரைக்கும் அவங்களுக்கு பேர் என்ன? அடிமை. அந்த அக்கினி சூளைக்குள்ள போற வரைக்கும் அவங்க பேர் என்ன? பாருங்க, வேலைக்காரனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனிங்க, வேலைக்காரங்களுக்கு ஒரு வேலை சொன்னா செய்யலாம், செய்யாம போகலாம். ஆனா அடிமை செஞ்சுதான் ஆகணும். பாருங்க, இவ்வளோ சமீபத்தில் கார்பரேஷன்ல எல்லா இடத்துக்கும் போராட்டம் பண்ணாங்க. சொல்லுங்களேன், பர்மனன்ட் இப்படி சொல்லலாமா? வேலைக்காரனா பர்மனன்ட் ஜாப் மாதிரி சொன்னா செய்யலாம், அடிமைனா டெம்பரவரி, எப்போ வேணா செஞ்சு தான் ஆகணும். இதுவரைக்கும் அவன் அடிமையா இருந்தான், சரியான சாப்பாடு கொடுத்தாங்களான்னு கூட தெரியல அவங்களுக்கு. ஆனா இப்ப யார் இவர்களை அடிமைப்படுத்தினார்களோ அவர்களது அக்கினி சூளையினூடாக கடந்து போன பிற்பாடு அவங்க பேர் என்னவாயிடுச்சு? உன்னதமான தேவனுடைய தாசர்கள். இருபத்தெட்டாம் வசனம் கவனிங்க, என்ன சொல்றார் பாருங்க அந்த ராஜா. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாரு நன்றி செலுத்துது ஆண்டவருக்கு? இப்ப நேபுகாத் நேச்சார் நன்றி சொல்றாரு. இவர் இதுவரைக்கும் இவங்க தான் நன்றி சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க. இவர்கள் அக்கினி சூளையினூடாக கடந்து போனதுனால தேவனை அறியாத, தன்னைத்தானே தேவன் என்று பிரகடனப்படுத்தி கொண்ட ஒருத்தன் சொல்றான். முதலாவது சொல்றான் இவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள் சொல்றான். ரெண்டாவது சொல்றான் இந்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29 கவனிங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த சாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். மூணாவது சொல்றான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை உங்களோட நான் பேசுறேன்னா, எலியாவின் சம்பவத்தில் பார்க்கும்போது என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். நான் தனித்தவனா இருக்கிறேன், ஆனா சத்துருக்களோ 450 பேர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க என் ஜெபத்தை கேட்கலாம், நான் விட்டு அவ்வளவுதான் சொல்றேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை கஷ்டத்தின் ஊடாக, பாடுகளின் ஊடாக, அவமானங்களின் ஊடாக, வியாதியின் ஊடாக, நிந்தையின் ஊடாக கடந்து போகும்போது உனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இப்படி, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி சம்பவிக்கிறது, நான் என்ன தவறு செய்தேன்? சில பேர் கூட சொல்லலாம், பெரிய தப்பு ஏதோ பண்ணிட்ட போல, உங்க குடும்பத்தின் மேல சாபம் இருக்குது போல, பரம்பரை சாபம் போல அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம். இல்ல இல்ல, நான் சொல்றேன், இல்ல, கர்த்தரே தேவன் என்று. ஆமென், ஆமென். நல்ல ஒரு பாட்டு ஒன்று வந்தது, இனி இவங்க தான் ஆட்சி செய்ய போறாங்க, தெரிஞ்சு போச்சு. அழகா பாடிக்கிறார் மோடியும் அமித்ஷாவும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம அந்த அக்கினியின் ஊடாக கடந்து போய், அக்கினியின் ஊடாக நாம் கடந்து போய் அந்த அக்கினி நம்ம பட்சிக்காம இருக்கிறத பார்த்து இவங்க எவ்வளவுதான் நம்மளை டார்ச்சர் பண்ணி அந்த டார்ச்சர்ல நம்ம ஒண்ணுமே நடக்காத பார்த்து அவங்க சொல்ல போறாங்க, நம்ம கிறிஸ்தவங்களெல்லாம் பார்த்து, உன்னதமான தேவனுடைய தாசர்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்யலன்னா இருக்கும், எல்லா சாமியை போல இவரும் ஒரு சாமி, காது கேளாத சாமி. நான் சொல்றேன், கர்த்தரே தெய்வம் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரும் தெய்வம் இல்ல, கவனிங்க, கர்த்தரும் தெய்வம் இல்லைங்க, கர்த்தரே தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம். ஆகவேதான் உன் வாழ்க்கையில இந்த அக்கினி சோதனை. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஆச்சரியப்படாதீங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, இவள் நடைபெற வேண்டியதா இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்க பொன், சுத்த பொன். கர்த்தர் உங்களை அக்னினால புடமிடுகிறார். நீங்க புடமிடப்பட அதிகாரத்தில் இருக்கிறவர்கள். கர்த்தர் இவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சொன்னா தாசர்கள் சொன்னா, இரண்டாவது இவ்விதமாய், கரெக்டா? ரெண்டா தானே? நான் சொல்ல போல நிறைய கிறிஸ்தவங்க சாட்சி சொல்லின்னு இருக்கிறாங்க. நான் அதை தப்பெல்லாம் சொல்ல வரல. ஏசு நல்லவர். போன ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒருத்தர் சொல்றாரு, ஆன்ஸ் எப்படி கட் பண்ணுவாராம், எப்படி வைப்பாராம், ரொம்ப முக்கிய நாட்டுக்கு அது. நான் எப்படி கட் பண்ணேன், நல்லது அதெல்லாம். ஆனால் அதை விட உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற அந்த கஷ்டம் பாடுல கர்த்தர் உனக்கு துணையாய் நின்று, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிக்கிறத, உன்னை விடுவிக்கிறத சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுங்க, கைதட்டி கொண்டாடுவே, என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. யோசிக்காத, கேள்வி கேட்காத, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர், ஏன் எனக்கு இந்த அவமானத்தின் பாதை, ஏன் எனக்கு நிந்தையின் பாதை, ஏன் இந்த கஷ்டத்தின் பாதை? ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரண்டு வராது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகவே மாட்ட, அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. கர்த்தரே தெய்வம் என்று சுற்றிருக்கிற கண்கள் காணும்படி, இந்த கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை சுற்றிருக்கிற கண்கள் காணும்படி, எல்லா மனிதர்களும் உன்னை கைவிட்டாங்க, நீ நம்பி போன
எல்லாம் கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு செய்ய போகிற அற்புதத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் அறிக்கை செய்ய போகிறாங்க. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்லுவாங்க, இந்த மக உன்னதமான தேவனுடைய தாசர், ஆகவே தான் தேவன் கைவிடலை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க, இவ்விதமாய் உதவி செய்யத்தக்க தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று எல்லாரும் அறிக்கை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். நல்ல கையை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. ராத்திரி ரிசீவ் இட். பிசாசு சோர்வு நேரத்தில் பின்மாற்றத்தை கொடுப்பான். வா, எல்லாம் தண்ணி வச்சுட்டு சந்தோஷமாகற நீ சாமி சாமினோடு இந்த சாமி உனக்கு என்ன செஞ்சாரு? வா சினிமா போகலாம், புது படம் வந்துருது, வா போகலாம், வா ஜாலியாக அங்கே போகலாம் இங்கே போகலாம். இல்லை இல்லை, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி அடிமையின் தேசத்தில் பிரச்சனை நேரத்தில் உறுதியாக நின்னதுனால தான் அக்கினி சூளையிலிருந்து தப்ப வைக்கப்பட்டார்கள். உறுதியாக நில்லு, வைராக்கியமான நில்லு. கத்தருக்காக எதை வேணா விட்டு கொடுத்துடலாம், கவனிங்க. ஆனால் யாருக்காக எதுக்காக கத்தரை விட்டு கொடுக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன காரியம் தானே, இல்லை இல்லை இல்லை, விட்டு கொடுத்துடாத. உண்மையுள்ள தேவன், நாம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு எப்போதும் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபம் பண்ணலாமா? சோர்ந்து போகாத. இப்படி சொல்றோமா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம், சீக்கிரத்தில் நீங்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாம் சொல்லுங்க, முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு கண்டிப்பா உண்டு. சோர்ந்து போயிடாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஆரம்பத்தில் வந்தாங்க, நம்ம அங்கே கீழே நடத்திட்டு இருக்கும்போதே வந்தாங்க. மஞ்சியாக வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்கலை வாழ்க்கையில். ஆண்டவர் எந்த பெரிய காரியமும் செய்யலை. சோர்ந்து போய் மறுபடியும் பழையதுக்கு போயிட்டாங்க. இன்னொரு சகோதரி வந்தாங்க, நல்லா வந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்தது. அவங்க கணவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதமாக இன்னைக்கு அவங்க ஜீவனோடு இருக்கிறாரு. எல்லாம் சபையாக நம்ம ஜெபம் பண்ணோம். கடைசியில் யாரோ ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, அவங்கள பேசிக்கிச்சு, ஏன் அந்த சர்ச்சுக்கு போகிற, அந்த ஐயாவுக்கு பவரே இல்லை, வல்லமை கிடையாது, நான் வல்லமை இருக்கிற இடத்துல கூட்டு போகிறேன். கூட்டின்னு போய் வல்லமை இருக்கிற இடத்துல பணம் கொடுவாங்க. இவங்க கஷ்டப்படுறாங்க, எங்கே இருக்க பணம் கொடுக்க முடியாதுன்னு. ஐயோ, கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த சபையெல்லாம் இப்படி தான் போலன்னு சொல்லி மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. உறுதியாக நிற்கல ஒரு இடத்துல. உண்மைதான், எனக்கு வல்லமை இல்லை, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு வல்லமெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்தலத்தில் கிரியை செய்கிற இயேசு வல்லமை உள்ளவர். அதை விளங்கிக்கங்க ஃபர்ஸ்ட். மனுஷனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது, இயேசு வல்லவர். இயேசு வல்லமையான காரியங்கள் இந்த இடத்துல செய்வார். உறுதியாக நின்று தீர்மானம் எடு. இன்னைக்கு இந்த ராத்திரி வேலையில் கண்களை மூடி தீர்மானி. என்ன வந்தாலும் எடு நடந்தாலும் முன் வைத்த காலம் பின் வைக்க மாட்டேன். நான் முன்ன வச்சுட்டேன். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்துட்டேன். இனி நான் பின்னோக்கி பார்க்கவே மாட்டேன். என்னை பின்னோக்கி பார்க்க வைக்கிறதற்கு பிசாசு நீ நிறைய திட்டங்களை தீட்டலாம். நீ என்ன திட்டம் தீட்டினாலும் சரி, என் இயேசுவை விட்டு நான் வர்றதா இல்லை. நாள் பார்க்குற வேலை, ஜாதகம் பார்க்கறது சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகலாம் அது வேற சொல்லுவாங்க. வா ஜாதகம் பார்க்கலாமா, ஒன்றும் தப்பு இல்லை, அவங்களே பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அது ஏன்னா நம்மளதுல 2 கருப்பாடு இருக்கும். உறுதியா இல்லை. கர்த்தர் உனக்கு என்ன செய்யணும்னு தீர்மானிச்சாரோ அதை கண்டிப்பா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு?
என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். நிறைய பேர் சொல்லிய சோர்ந்து போயிட்டீங்களா? சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும். என்னை சுற்றி இருக்கிற கண்கள் காணும். நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமையாய் என்கிற பேரை பெற்றவங்களை உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்ற பேரை மாத்திட்டாரு. நான் சொல்றேன், உன்னை கேவலமா பார்த்த இடத்துல, உன்னை கேவலப்படுத்தி நடத்தின இடத்துல, நீ அவமதிக்கப்பட்ட ஸ்தலத்துல நீ உன்னதமான தேவனுடைய தாசன் என்று தேவன் சொல்ல வைப்பார். அதுக்கு தான் வாழ்க்கையில் இந்த பாடு, அதுதான் பாடு. இந்த பாடு திகைக்காத, கலங்காத, யோசிக்காத. கர்த்தரே தெய்வம் என்று, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று உன்னை அவமதித்தவர்கள், உன்னை அடிமைப்படுத்தினவர்கள், கொடூரமாய் உன்னை வேலை வாங்கினவர்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் தலை உயர்த்துவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மண்டவர் வந்த 4ஆம் நாள் கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் இடைப்பட்டு இருக்கு. நிறைய கேள்விகள் ஆண்டவர் எங்களுக்குள்ள. ஏன், தேவன் ஏன் எனக்கு இதை அனுமதித்தார்? என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளவு துன்பமும் பாடுகளும் கசப்புகள்? ஏன், எதற்கு? கர்த்தரே தெய்வம் என்று, விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று பூமியில் இருக்கிற ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு சோர்ந்து போகாதே. ஜெபித்துக் கொண்டே இரு. விசுவாசத்தில் முன்னேறிக்கொண்டே போ. தடைகள் விலகிறத பாப்ப, ஜெயிக்கிறத பாப்பீங்க. தொடர்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இங்க வருகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்து நிமித்தம் வருகிற பாடு, கஷ்டம், போராட்டம், தேவ கிருபையினால் இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறோம். போராட்டம் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. ஆனா நாங்க நிற்கிறது தேவ கிருபையினால். உங்களுடைய ஜெபங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்டு மறக்கிறவர்களாய் அல்ல, இரவெல்லாம் இதை தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க. நாங்கள் அவமதிக்கப்பட்ட இடத்துல உன்னதமான தேவனுடைய தாசர் என்று சொல்லத்தக்கதாய், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை, ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் கண்மலையும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கி